வணக்கம். நாம் இது 5வது பகுதி பிளாஸ்டிக் வேஸ்ட்டை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். நேற்று இந்த டீக்ரடேஷன் டைம் என்று சொன்னபோது இந்த பலூன்கள் பார்த்தோம். பலூன்களும் அழிந்து மக்கி போவதற்கு நீண்ட காலம் பிடிக்கும். அதில் 2 வகையான பலூன்கள் இருக்கின்றன. ஒன்று லேட்டக்ஸ் பலூன் என்று சொல்வார்கள். அது 6 மாதங்கள் to 4 வருடங்கள் அது மக்கி போவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம். இதுவே மைலார் பலூன்ஸ் என்று ஒன்று இருக்கின்றது. அது நைலான் அல்லது பெட் மூலமாக அதற்கு ஒரு அலுமினியம் கோட்டிங்கை கொடுத்திருப்பார்கள், கெமிக்கல் கோட்டிங். அது 400 வருடங்கள் ஆகும் அத்தகைய பலூன்கள் மக்கி போவதற்கு. ஸோ இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் சாதாரணமாக இருக்கின்ற பலூன்களை நாம் எவ்வளவு கேர்ஃபுல்லாக ட்ரீட் பண்ண வேண்டும் என்று. 2வது மிக முக்கியமான ஒன்று, நாம் இந்த வாட்டர் பாட்டில்களை பார்த்துருக்கின்றோம். பெட் பாட்டில்ஸ் தண்ணீர் மட்டுமல்ல, பல்வேறு விதமான ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிப்பதற்கு அவை பயன்படுத்தப்படுகின்றன. அத்தகைய பெட் பாட்டில்ஸ் உலகம் முழுவதும் கணக்கெடுத்தால், யூஎனுடைய ஸ்டடி இது, யுனைடெட் நேஷன்ஸ் ஸ்டடி, 15 லட்சம் பாட்டில்கள், பெட் பாட்டில்கள் ஒரு நிமிடத்திற்கு விற்கப்படுகின்றன. 15 லட்சம் பாட்டில்கள் ஒரு நிமிடத்திற்கு விற்கப்படுகின்றன. நமக்கு தெரியும் நாம் எவ்வளோ அலட்சியமாக தண்ணீர் கொடுத்துவிட்டு தூக்கி போட்டு கொண்டு சென்று விடுகின்றோம் என்று. அதிர்ஷ்டவசமாக இந்த குப்பைகளை பொறுக்குபவர்கள் இந்த பாட்டிலை தேடிப்படுத்தி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள். இன்ஃபேக்ட் they are doing a fantastic service to the humankind. இத்தகைய பாட்டில்களை அவர்கள் எடுத்து மறுபடியும் மறுசுழற்சிக்கு உட்படுத்துவதற்காக சேகரிக்கின்றார்கள். ஆனால் அவர்களையும் மீறி இது குப்பைகளுக்கு சென்று விடுகிறேன். ஏனென்றால் எல்லா இடங்களிலும் நாம் தூக்கி போட்டுவிட்டு சென்று விடுகின்றோம். யாருமே அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. கல்யாண மண்டபத்தில் பார்த்துருப்போம், மீட்டிங்களை பார்த்துருப்போம், எல்லா இடங்களிலும் குடித்து விட்டு அப்படியே போட்டு விடுவோம். யாராவது ஒருவர் அதை எடுத்து கொண்டு போய் தனியான ஒரு வீட்டிலே போடுகின்றார்களா என்று கிடையாது. அவ்வளவு ஒரு கான்ஷியஸ்னஸ். Very sorry to say that we don't have that consciousness. Now, another thing is, ஒரு கார் டயர் ஒரு வருடத்திலே 1 கிலோ அளவுக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை வானத்தில் வெளிப்படுத்துகின்றது. கார் டயர் 1 கிலோ பெர் கார். எத்தனை கார்கள் இருக்கின்றன, அது எத்தனை கிலோக்கள் உண்டாக்கலாம் என்று நீங்களே கணக்கு போட்டுக்கொள்ளலாம். நாம் போடுகின்ற சிந்தட்டிக் ட்ரெஸ் என்று சொன்னோம் அல்லவா, அது ஒரு வீட்டுக்கு ஒரு வருடத்திற்கு 1.5 கிலோ மைக்ரோ பிளாஸ்டிக்ஸை ரிலீஸ் செய்கின்றது. கார் டயர் 1 கிலோ, சிந்தட்டிக் ட்ரெஸ்ஸஸ் 1.5 கிலோ பெர் வீடு, பெர் ஹவுஸ்.